தற்போது தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. அதையொட்டி தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக அதிக கனமழையானது கொட்டி தீர்த்து விட்டது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இன்று பள்ளி விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை முதலே இன்று அதிகாலை வரை அதிக அளவிலான கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் நாம் நிற்கின்ற பகுதியானது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள இந்த பறக்கை பகுதியாகும். இந்த இடத்தில் இந்த பறக்கை பகுதியில் 90 ஏக்கரில் இந்த விவசாய நிலங்கள், அதாவது நெல் பயிர்கள் இடப்பட்டுள்ள இந்த நேரமான தற்போது அறுவடைக்கான ஒரு நடைபெற்று வருகிறது. அதே போல தற்போது இந்த அறுவடையானது கன்னிப்பூ சாகுபடி நடைபெற்று வருகிறது. பறக்கை 1, 2, 3 இந்த 3 பகுதிகளும் உட்பட்ட ஒரு பகுதிகளில் 90 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஒரு விவசாய நெல் கன்னிப்பூ சாகுபடி நடைபெற்றுள்ளது. இந்த கனமழையின் காரணமாக நேற்று காலை முதல் பெய்த கனமழை இன்று காலை வரை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் தற்போது இந்த இடத்தில் உள்ள பயிர்கள் அனைத்தும் தற்போது சாய்ந்த நிலையில் காணப்பட்டுள்ளது. அதே போல மேலும் தொடர்ந்து இந்த மழை பெய்து வந்தால் இந்த நெற்பயிர்கள் அனைத்தும் மூழ்கும் அபாயத்தில் காணப்பட உள்ளது. தொடர்ந்து நெல் பயிர்கள் மூழ்கினால் இதற்கான ஒரு உரிய அரசு முன் வந்து இதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது விவசாயிகள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். நான் பறக்கைங்கால் நீரை பயன்படுத்துவோர் சங்கத்தினுடைய தலைவர். இந்த பறக்கை 1, 2, 3 குளம் ஏதக்குறைய அறுவடை முடிஞ்சது. பறக்கை 1, 2 நாட்டுப்பாவி வச்சது. அது நடவுக்கு வேண்டிய தரவாயில் இருக்குது. அடுத்து பால் குளம் உளுந்து பயிர்கள் செய்யணும். பறக்க 3வது குளத்தையும் பால் குளத்தையும் நாங்கள் உளுந்து பயிர் செய்யிருந்தீங்கன்னா காரணம் மழை கட்டின காரணத்தினால எப்போதைக்கு எங்கள் வயல்களில் அந்த இடங்கள்ல அறுவடையாகி முடிஞ்சிடும். நாட்டுப்பாகுடி தரவாய் நாட்டுப்பாயிருப்போம். இந்த பூஜை டைமுக்கு முன்னாடி நாட்டுப்பாகிறது இயல்பு. ஆக சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களுக்கு பறக்கப்பட்டு கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சுது. பால் கொத்து 65 ஏக்கர் குளப்பரப்பளவும் 110 ஏக்கர் நமக்கு வயல் பரப்பளவு உள்ளதில் ஒரு 20 ஏக்கர் ஏறக்குறைய தென்னை மரம் ஆகிட்டு பாக்கியுள்ள இடங்கள்ல நெல் கிருஷி நடந்துகிட்ருக்கு. இந்த நெல் கிருஷி நடந்ததில் கொஞ்சம் நல்ல விளைச்சல் எல்லாருக்கும் ஒருவருக்கும் விடுதலை இல்லை. ஆனால் சமீபம் நாங்கள் கொஞ்சம் இடம் அறுத்து முடியாத அறுவடை ஆரம்பித்து 2வது நாளில் எங்களுக்கு மழை பெய்தது. மழைனால நல்ல மழை பெய்ததுனால எங்களுக்கு அறுவடை தாமதமாச்சு. சில வயல்கள் விழுந்துட்டு கிளை விழாக்கூடி சாஞ்சி விழுந்துட்டு. அதனால மழை இல்லைன்னு சொன்னால் பாதிப்புகள் இல்லை. மழை பெய்தால் ரொம்ப பாதிப்பு வரும். பாதிப்பு வந்தால் எங்கள் விவசாயிகளுடைய பாதிப்புக்கு அரசு ஈடாக இதை செய்யணுங்கிற நடவடிக்கை செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.